கடன் எப்போது ஏற்படும்? இப்போ நிறைய பேர் வந்து ஜாதகத்தில் வந்து நான் எதுக்கு கடன் வாங்கினேன்னு எனக்கே தெரியல அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க, அதிசயப்படுவாங்க. கடன் வந்து ஏற்படக்கூடிய காலங்கள் பொதுவாக 6ஆம் அதிபதி தான் கடன், 6ஆம் அதிபதி தான் நோய், 6ஆம் அதிபதி தான் எதிரி. 6ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலும் சரி அல்லது லக்னாதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த ஜாதகர் வந்து கடன் வந்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும், இயற்கையாகவே இருக்கு. அல்லது காலபுருஷனுக்கு புதன் 6ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலும் அல்லது லக்னாதிபதியோடு சேர்ந்து இருந்தாலும் கண்டிப்பாக அந்த புதன் திசை, புதன் புத்தி, புதன் அந்தரம் அந்த காலங்களில் அது கோச்சாரத்தில் லக்னத்திற்கு மேலேயோ லக்னாதிபதியோட கோச்சாரத்தில் புதன் சஞ்சரிக்கும் காலம் கண்டிப்பாக கடன் ஏற்படக்கூடிய காலம். அது மட்டும் இல்லாமல் கிரகங்களில் கேது பகவான் கடன் ஏற்படுத்தக்கூடிய அந்த அமைப்பு வந்து கேதுக்கு உண்டு. சோ கேது வந்து லக்னத்திற்கு வந்தாலும் கோச்சாரத்தில் லக்னத்திற்கு வந்தாலும் லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் கேது வந்தாலும் கண்டிப்பாக கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து அந்த ஜாதகருக்கு உண்டு. அதே போல கோச்சாரத்தில் இப்போ கன்னி லக்னம் கோச்சாரத்தில் ராகு பகவான் வந்து கும்பத்தில் இருக்கின்றார். இந்த கன்னி லக்னம் கன்னி ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே இப்போது வந்து கடன் ஏற்படக்கூடிய காலங்கள் வந்து இருக்கும். அதனால ஒரு ஜாதகத்தில் 6ஆம் அதிபதியோ அல்லது புதனோ அல்லது வந்து கேது பகவானோ இந்த காலகட்டத்தில் 6ஆம் இடத்திற்கு வரும்போதும் சரி அல்லது வந்து லக்னத்திற்கு கோச்சாரத்தில் வரும்போதும் கண்டிப்பாக கடன் ஏற்படக்கூடிய அந்த காலகட்டம். சற்று கவனமாக இருக்கணும். முடிந்த வரையில் கடன் வாங்காமல் இருப்பது சிறப்பு.